தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அபாரமான அமைப்பில் ரொம்ப அமைப்பாக நல்லா இருக்கு. 9ஆம் அதிபதியாகிய சூரியனும் 10ஆம் அதிபதியாகிய புதனும் அங்கே உச்ச நிலைமையில ஒரு ஆட்சி நிலைமையில உச்ச நிலைமையில உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. 6, 11ஆம் இடங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலிமையாக ஒன்றாக அமைப்புகின்றன. 11ஆம் அதிபதி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக எந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு கலக்கமில்லாத ஒரு சூழ்நிலை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆனால் என்ன, போன மாதம் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம்னு ஏதோ ஒரு வகையில் பாதி தனுசு ராசிக்காரங்களை பெரட்டி போட்டுட்டார். உண்மையிலேயே ஏதாவது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நோயவோ கடனையோ கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை அமைப்புகளையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல் அமைப்போட கொடுப்பார். வேலையவே செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர முடியாத ஒரு அமைப்பில் இருப்பார். அதாவது எல்லா நிலைமைகள்லையும் 6ஆம் இடத்தின் பலன்களை மட்டுமே இப்போது ராசிநாதன் செய்து கொண்டிருந்த நிலைமையில் தொழில்துறை அமைப்புகளில் இப்போது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வருதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு இப்போ தொழில் அமைப்புகளில் நல்லா இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தனக்கு மிஞ்சி ஒரு வருமானம் வந்து அதை தானம் கொடுக்கின்ற அளவிற்கு நமக்கு ஓரளவுக்கு காசு பணம் வர்றது. காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்ல வருமானம் வருகிறது என்பதை பார்த்து இது பண்ண வேண்டிய அமைப்பு உண்டு. வேலை மாற்றம் உண்டுங்க. வேலையை விட்டுறலாம்னு நினைக்கிறவங்க, டார்கெட்டான வேலையில் இருக்கிறவங்க, ஷிஃப்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே வேலை மாற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே இருந்த வேலையை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. பெண்கள் வம்பு வழக்கு போன்றவைகளும் கொஞ்சம் வரும். அதாவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து வலுவாக இருந்தாலும் கூட 15 நாட்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு வம்பு வழக்குகள் கொஞ்சம் கம்மன் இருப்பது போல இருந்தாலும் அதற்கு பிறகு 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் சுகத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் கவலைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, நீங்களே இப்போ வாதி பிரதிவாதியாக இந்த மாதிரியான போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது சட்டம் சார்ந்த சிக்கல்கள் பிற்பகுதி 15 நாட்களில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் பெரிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் வராத ஒரு நார்மலான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அதிலையும் 6, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் மாதத்தின் முற்பகுதியில் எதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல அமைப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம்.